விவசாயிகளின் உயிரிழப்பு வெறும் செய்தி மட்டுமல்ல, ஒவ்வொரு மரணத்திற்கும் பின்னே ஒரு குடும்பமே நிர்கதியாகிவிட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு குடும்பத்தின் தற்போது நிலையை பார்க்கலாம். ஓலை வேயப்பட்ட கூரை, விரிசல் விழுந்த மண் சுவர்கள், அடிப்படை வசதிகள் ஏதுமில்லாத ஒரே ஒரு அறை கொண்ட குடிசை வீடு. நாகை மாவட்டம் மொக்கூரில் நெற்பயிர் கருகியது கண்டு மாரடைப்பால் உயிரிழந்த விவசாயி மாடக்கண்ணுவின் குடும்பம் வசிக்கும் வீடு இது. விவசாயி மாடக்கண்ணு உயிரிழந்த அன்று என்ன நிகழ்ந்தது என்பதை வேதனையுடன் விவரிக்கிறார் அவரது மனைவி ஆரோக்கியமேரி. நடவு நட்டோம், தண்ணி இல்லை, தண்ணி வெடிச்சு போய் கிடந்துச்சு. சரினா நாத்தெல்லாம் கருகி போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நகை நட்டெல்லாம் அடவு வச்சிட்டோமே, ஜாமம்லாம் அடவு வச்சிட்டோமே, நம்ம இந்த கடனை எப்படி கொடுக்குறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. புலம்பிக்கிட்டு இருக்கையும் சரி மறுபடிக்கும் போய் பார்க்க போனாங்க. பார்த்துட்டு அங்கேயே மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்து உள்ளவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் போனாங்க, மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஓடணும், அங்கேயே வயல்லே இறந்துட்டாங்க. மாடக்கண்ணுவின் 2 மகன்களில் மூத்தவர் குழந்தைசாமிக்கு மணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றனர். 2வது மகன் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். தாய், மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் இளைய சகோதரனுடன் ஒரே ஒரு அறை கொண்ட இந்த குடிசை வீட்டில் வசிக்கிறார் குழந்தைசாமி. குழந்தைசாமிக்கு கூலி வேலை மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானமே அந்த குடும்பத்தின் வருவாய் ஆதாரம். எல்லாமே கடனை உடனே வாங்கி நிறைய அடவு வச்சுட்டாங்க. அடவு வச்சு திருப்புறது கூட வழி இல்லாமல் போய் இப்போ என்னன்னா விவசாயத்தில் யார் விவசாயத்தில் ரொம்ப தாங்க முடியாமல் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு யாராவது தகுதியின் அடிப்படையில் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு அரசு பணி வழங்கணும். மாடக்கண்ணு குடும்பத்தின் நிலைதான் காவிரி பாசன பகுதியில் விவசாயம் பொய்த்து போனதால் உயிரிழந்த ஒவ்வொரு விவசாயியின் குடும்ப நிலையும். அரசு கை கொடுக்காவிட்டால் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்ற முடியாது போய்விடும் என்பதே அவர்களின் ஆதங்கம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன்.